அவங்க தனிப்பட்ட முறையில் போயிருக்கிறாங்க. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அப்ப ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறவங்க நிரபராதிகளா? மதுரைக்கு தான் 8ஆம் தேதி நம்ம அமித்ஷாவில் கால் கொண்டு தான் வர. இப்ப திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடினால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அது எதிரொலிக்கும். அதாவது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அது. உள்கட்சியின் பிரச்சனையில பேசுவதற்கு அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. அது மட்டும் இல்லை, அதனுடைய அவங்க 2 பேருமே அப்பா மகன் அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக அது அவர்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது. குருமூர்த்தி போக வேண்டிய அவசியம் இல்லை. குருமூர்த்தி சைதராமசாமி இதுவரை அதிமுகவுடைய நிர்வாகி, RSS பாஜக ஆதரவாளர் குருமூர்த்தி இவங்கெல்லாம் போய் சமரசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தனிப்பட்ட முறையில் போயிருக்கிறாங்க. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சமாதான போக்க கடைபிடிக்கிறது பாஜக வலியுறுத்துவதுதான் ஒரு தகவல். சமாதான போக்கு எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டியங்கிறதா எங்களுடைய நோக்கம். சமாதானமா எல்லாரும் ஓரணியில் சேர்ந்து சமாதானமா இருந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள், விவசாயிகளுக்கு பிரச்சனைகள், மக்களுக்கு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் இன்னைக்கு சிவகிரியில் மட்டும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அண்ணாமலை, முருகானந்தம், GKS எல்லோரும் போய் போராடிய பிறகு, போராட்டம் நடத்திய பிறகு 19 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கா ஏற்கனவே 19 கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் கேட்குறேன், இந்த 19 கொலைகளை பண்ணி ஏற்கனவே உள்ள இப்போ இவர் தான் இப்போ பிடிபட்டிருக்காரு. அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. 19 கொலைகளை பண்ணியிருக்கணும் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஆனால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறவங்க நிரபராதிகளா? காவல்துறை அவர்களை தவறான முறையில் கண்டுபிடிக்க வேண்டிய நோக்கத்தோடு அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் தவறே செய்யாதவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? இவர்கள் ஏன் இதுக்கு முன்பு கைது செய்யப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நிச்சயம் அதாவது இது எப்படின்னா, இது ஒரு சாதாரண விஷயமா இல்லைங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு 700-800 போலீஸ், காவல்துறை போலீஸ் எல்லாம் அங்கே போய் ஏதோ கண்டுபிடிச்சுன்னு சொன்னது பிறகு அவன் இப்பதான் ஒத்துக்கிறாங்க, நாங்கள் 19 கொலைகளை பண்ணியிருக்கோம் அப்படி. அப்போ இந்த 19 கொலைகளை பண்ணிய உண்மையான குற்றவாளி ஒத்துருக்கிறோடைய சூழ்நிலையில் இதே எதுவுமே பண்ணாம ஜெயிலுக்குள்ளேயும் கோர்ட்டுக்கும் அலைந்து கொள்ள கொண்டிருக்கக்கூடிய நிலைமை என்ன? அப்போ இந்த அரசாங்கம் சரியான முறையில், காவல்துறை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணவில்லை, விசாரிக்கப்படவில்லை. எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் சரியான முறையில் குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யலையோ அதே மாதிரி தானே தமிழ்நாடு முழுவதும் இந்த 4 ஆண்டுகளில் இது போன்ற பிரச்சனைகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 19 கொலைகள் இதுக்கு முன்னாடி அதிமுக அரசு இதில் அரசாங்கம் பொறுப்பு இல்லை, இது காவல்துறை பொறுப்பு. தமிழக முதலமைச்சர் மதுரையில் பேசும்போது எந்த ஸ்ட்ரா வந்தாலும் தமிழகத்துல கால் ஊன்ற முடியாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு அப்படின்னு அவர் மதுரைக்கு தானே சொன்னாரு. அதுதான் மதுரைக்கு தான் 8ஆம் தேதி நம்ம அமித்ஷாவில் கால் ஊன்ற தான் வர்றாரு. கால் ஊன்றதுக்கு வேண்டி தான் வர்றாரு. கால் ஊன்றது மட்டும் இல்லை, வேறும் ஊன்றும், அது ஆலமரமாக முளைக்கும், மிகப்பெரிய பசு சோலையாக மாறும். முருக பக்தருடைய மாநாடு ஏற்கனவே அரசாங்கம் ஒரு முருகபக்தர் மாநாடு அதுக்கு போட்டியாக நடத்தணும். திருப்பரங்குன்றம் மலையில் காலங்காலமாக நடைபெற்று வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படியே இருக்கலாம். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களும் அங்கே போய் அவர்கள் போனதன் அடிப்படையில் எல்லோரும் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது சிக்கந்தர் மலையாங்கிற பெயரெல்லாம் வேற வச்சுட்டாங்க. ஆக இதற்காக இங்கிலாந்துக்கு போய், வெள்ளக்காரங்காலத்திலே இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்தில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு, முருகனுக்கு மலை முருகன் கடவுளுக்கு சொந்தம் தீர்ப்பு வந்தது. அதன் பிறகு ஒரு பிரச்சனை எழுப்பும்போது இதுக்கு முந்தியெல்லாம் யாரும் பேசினா கேட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க. இனிமேல் யாரும் அப்படி பேசுவதையோ அல்லது அவர்கள் உரிமை கொண்டாடுவதை யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு முருக பக்தர்கள் எல்லோரும் ஒன்று பெறக்கூடிய ஒரு இடமாக, முந்தியெல்லாம் தெரியும், திருப்பரங்குன்றத்தில் நீசிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சொல்லுவாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடினால்
செயின்ட் ஜார்ஜ் போட்டியில் அது எதிரொலி. கடந்த முறை அமித்ஷா வரும்போது அதிமுக பாஜக கூட்டணி வந்து அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த முறை மதுரையில வர நேரத்துல அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஏதாவது அறிவிப்புகள் இருக்குமா? அது வரும்போது பொறுத்திருந்து பாருங்க. இப்போ எல்லாருமே சமாதானமா போகணும்னு சொல்றீங்க. மீண்டும் வந்து அதிமுக டிடிவி சட்டத்தில் இணைக்கிறது தேர்தல் கூட ஏதாவது பாஜக முயற்சி செய்யணும். எல்லோரும் சமாதானம்னா எல்லோரும் அடங்கும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.